கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 3ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். சங்கீதம் 3:3. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். ஆமென். இந்த 3ஆம் சங்கீதத்தை தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடிப்போகையில் பாடியது என்று தலைப்பில் குறிப்பிடப்பட்டு உள்ளது. இன்றைய தியான வசனத்தின் ஆரம்பத்தில் ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகம் என்று சொல்லியிருக்கிறாரே, என்ன ஆனாலும்? அதை அறிந்து கொள்ள இதற்கு முந்தைய 2 வசனங்களை வாசிப்போம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு இரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் என்று சொல்லுகிறார். தன்னை சுற்றி எத்தனை பேரிடர்கள் நேர்ந்தாலும் கர்த்தர் எனக்கு கேடகமாக இருந்து என்னை பாதுகாப்பதோடு என்னை துன்புறுத்தியவர்களுக்கு முன்பாக என் தலையை உயர்த்துகிறவர் அவரே என்று எத்தனை உறுதியோடும் விசுவாசத்தோடும் அறிக்கையிடுகிறார் பாருங்கள். அதோடு அவர் கூறுகிறார், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்தில் இருந்து எனக்கு செவி கொடுத்தார் என்று. நான் கூப்பிடும் போதெல்லாம் எனக்கு செவி கொடுக்கிற தேவன் என்று உறுதியளிக்கிறார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன் என்று மிக திட்டவட்டமாக கூறுகிறார். பகலில் மட்டுமல்ல, இரவிலும் எனக்கு தேவன் நல்ல நித்திரையை தருவதோடு நான் தூங்கும்போதும் என்னை தாங்குகிறார். அதனால எத்தனை ஆயிரம் பேர்கள் எனக்கு எதிராக படையெடுத்து வந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், பயப்படவே மாட்டேன் என்று ரொம்ப தைரியமா உறுதியா விசுவாச அறிக்கை எடுக்கிறார். இந்த விசுவாசம், இந்த உறுதி, இந்த நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கிறதா? எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் எனக்கு கேடகம், அவரே எனக்கு எல்லாம் என்று விசுவாசத்தோடு அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் எனக்கு பதில் கொடுப்பார், நான் எதற்கும் பயப்பட மாட்டேன் என்ற விசுவாசமும் நம்பிக்கையும் உங்களிடத்தில் இருக்கிறதா? அதுதான் இன்னைக்கு நம்மை நாமே கேட்டு அறிந்து நம்மை திருத்திக் கொள்ளணும். அதற்காக தான் இன்றைய தியான வசனத்தின் மூலம் தேவன் நம்மோடு பேசுகிறார். நாம் தேவனை நம்புகிறோம், அதில் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. அவரது வார்த்தைகளை விசுவாசித்து ஜெபிக்கிறோம். பல ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றிருக்கிறோம். அதுலேயும் ஒரு மாற்று கருத்து எனக்கு இல்லை. ஆனாலும் நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? பிரச்சனைகள் தலை தூக்கும் பொழுது தேவன் நம்மை கைவிட்டு விட்டாரோ என்று மனம் கலங்கி உடைந்து போகிறோம். அங்கே தான் பிரச்சனை. அதாவது டெய்லி பைபிள் வாசிப்போம், டெய்லி அவருடைய வார்த்தைகளை கேட்போம். ஆண்டவர் என் கூட இருக்கிறார்ப்பா,
எத்தனை வாக்குத்தத்தம், எத்தனை அற்புதமான வாக்குத்தத்தத்தை இன்னைக்கு தந்திருக்கார் அப்படின்னு அன்னைக்கு நம்ம வாசித்த அந்த வசனத்தை குறித்து நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குவோம். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் துணையா இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன யோசிக்கிறோம் தெரியுமா? சே, என் ஆண்டவர் கை விட்டுட்டாருப்பா, அதனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு நமக்கு நாமே கலங்கி போய் விடுகிறோம். ஆனால் பிரச்சனை நேரத்திலும் தேவன் நம் பக்கம்தான் இருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். எத்தனை பிரச்சனை வந்தாலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவாதி தேவன் நம் பக்கத்தில் தான் இருக்கிறார் என்று நாம் ஒருபோதும் மறக்காமல் அவரை நினைக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியம். ஆனால் தாவீது பாருங்க, தேவன் தன் பக்கம் இருக்கிறார் என்பதை உணர்ந்திருந்தார். அவர் அபிஷேகம் பெற்ற ராஜாவாய் இருந்தும் சொந்த மகனின் பகையால் ஒளிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை. அதற்காக அவர் ஆண்டவரை சந்தேகிக்கவில்லை. அங்கதான் நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கணும். எத்தனை பிரச்சனை வந்தது தாவீதோட வாழ்க்கை சரித்திரத்தை நம்ம அப்படியே வேதத்துல வாசிக்கும் போது அவர் சந்திக்காத பிரச்சனையா? எத்தனை எத்தனை விதமான பிரச்சனை. சவுல் ராஜா மூலம் அவனுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் எத்தனை, அதன் பிறகு தான் சொந்த மகன் மூலம் ஏற்பட்ட பிரச்சனை எத்தனை, கூட இருந்தவங்களால வந்த பிரச்சனைகள் எத்தனை. அத்தனை நேரத்திலும் அவர் எப்படி அவ்வளோ தெளிவாக இருந்தார்னா, அவருடைய ஒரே விசுவாசம், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். இந்த உறுதி தாங்க அவரை எல்லா சூழ்நிலைகளிலும், பெத்த பிள்ளை அவரை கொல்றதுக்கு தேடிட்டு இருக்கான், எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனாலும் அஃப்கோர்ஸ் ராஜாங்கத்தை விட்டு வெளியில போய் ஒரு குகையில போய் ஒளிஞ்சிக்கிட்டாரு, இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் அந்த விசுவாசம் அவரை ஒருபோதும் விடலை. இந்த இடத்த நான் இங்கே இருக்கணுங்கிறது தேவனுடைய சித்தம், அவர் என்னை அனுமதிச்சிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு தான் அவர் காத்திருந்தார். அதாவது அபிஷேகம் பெற்ற ராஜாவாய் இருந்தும் சொந்த மகனின் பகையால் ஒளிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை. அதற்காக அவர் ஆண்டவரை சந்தேகிக்கவே இல்லை. இக்கட்டிலும் கர்த்தரே துணை என்று நம்பினார். தலைக்கும் மேலே ஆபத்துக்கள் சூழ்ந்திருந்தாலும் கூட கர்த்தரே தன் தலையை உயர்த்துகிறவர் என்பதில் தாவீது உறுதியாய் இருந்தார். தான் இருக்கும் இடத்திலேயே தங்கியிருந்து சண்டையிடுவதற்கு பதிலாக தன்னுடைய வீட்டையும் ராஜ்ய பாரத்தையும் விட்டு ஓடி போகின்றார். அநேகர் அவனை தேவனால் கைவிடப்பட்டவன் என்று கூறினாலும் தேவன் அவனை பாதுகாப்பவராக இருப்பதை அறிந்திருந்தபடியால் தைரியமாக இருந்தார். ஆகவே தன் சொந்த முயற்சியால் சிங்காசனத்தில் உட்கார முயலவில்லை. அபிஷேகம் பெற்றிருந்தும் கர்த்தர் தன்னை உயர்த்தும் வரைக்கும் காத்திருந்தார். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர் என்று சந்தோஷத்தோடு கூறுபவர், ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக என்று தேவனிடம் நன்றியோடு வேண்டுதலும் செய்கிறார். தாவீதைப் போல நாமும் மருத்துவர்களின் கணிப்பு நம்மை ஊக்கமிழக்கச் செய்வதாய் இருந்தாலும், நம்முடைய பொருளாதார நிலையின் அழுத்தம் குறையாத போதும், உறவுகளை சரி செய்ய எடுக்கும் முயற்சி தோல்வி உற்றாலும், நமக்கு அருமையானவர்களை சாவு கொண்டு சென்றாலும், கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் என்று கூறும்படி நாமும் செயல்படுவோமாக. தினமும் அவர் பாதம் அமர்ந்து அவரது வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதன்படி நடப்போம். அவரே நாம் கூப்பிடும் வேளையில் நம்முடைய
சத்தத்திற்கு பதில் கொடுத்து நம்மை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.